ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு பேசிக் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். அதாவது பேசிக் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ்னால் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு தம்பதி கல்யாணம் ஆகுது, முதல் மாதம் உங்களுக்கு குழந்தை உண்டாகும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே குழந்தை உண்டாகும். அப்படி இல்லைனா 6 மாதம் இல்லை 1 இயருக்குள்ளே, இல்லை ஃபாரினில் இருக்காங்க வெக்கேஷன் வராங்கன்னா ஃபஸ்ட்டு வெக்கேஷனில் உண்டாகும். அப்படின்னா அடுத்த வருஷம் வருவாங்க, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ஏதாச்சும் ஒரு மாதம் கன்சீவ் ஆவாங்க. அப்படி ஆகலை, ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சேர்ந்துருந்து குழந்தை உண்டாகலை அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது 2 பேர் செக் பண்ணிக்கணும். ஆண்களும் செமன் டெஸ்ட் எடுக்கணும், பெண்களும் அவங்கள வந்து கர்ப்பப்பையில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. கருக்குழாய் அடப்பு இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. பேசிக் டெஸ்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் லேடிஸு. ஆண்களும் உங்களுக்கு செமன் டெஸ்ட் எடுக்கணும். ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். செமன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளோ இல்லை 3 நாள் சொல்லுவாங்க டாக்டர். அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாச்சும் ஒய்ஃப் விட்டு பிரிஞ்சிருக்கணும். அவங்க சேராமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருந்துட்டு செமன் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நேற்று சேர்ந்துருந்துட்டு இன்றைக்கி சேர்ந்துருந்தால் திருப்பி உருவாகிறதுல கொஞ்சம் கம்மியாக உருவாயிருக்கும், ஏன்னா சத்து இல்லாமல் இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2-3 நாள் இடையில கேப் விட்டுட்டு ஆண்கள் வந்து சேராமல் ஒய்ஃப் கூட சேராமல் இருந்துட்டு செமன் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். பெண்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 2 பேருமே சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை உண்டாயிடும். அதை விட்டுட்டு பிசிஓடிங்கிறது சாதாரண ப்ராப்ளம், அதுக்கும் குழந்தை இல்லாததுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எங்களுக்கு குழந்தை இல்லை, பீரியட் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து எப்படி சினை முட்டையை வெளியில் வரா மாதிரி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்கும் போது பவரான அணுக்களை தான் அந்த கருமுட்டை வந்து இழுத்து குழந்தையாகும். ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு பவரான அணுக்கள்லாம் இருக்கும். அது வந்து அதுக்கு தேவையான நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நம்ம லேடிஸ் வெஜினலில் போகும்போது அசிடிட்டியில் அது இறந்துடும். அது இறக்காமல் கருக்குழாய் வரைக்கும் சென்றடைகிறதுக்கு அதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வேணும். அதுக்கு என்ன வேணும்னா நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஆரஞ்சு பழம், அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. லெமன் அதில் இருக்குது. ஆண்களுக்கு வந்து அது கொடுக்கலாம், சாப்பிட்லாம். அவங்க நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவங்க உடம்புல வந்து உற்பத்தி ஆகும். அப்புறம் மாதுளப்பழம், அதுவும் நல்லது. நட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். இப்போ 2 பேருக்கும் செக் பண்ணி நல்லா இருக்குது, ஆனால் குழந்தை உண்டாக மாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லேடிஸ் வந்து மாதம் பீரியட் வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து நட்ஸு, பாதாம் பருப்பு, வால்நட்டு, பேரிச்சம்பழம் 2 அத்திப்பழம் 2 டெய்லி, மாதுளப்பழம், ஆரஞ்சு பழம், லெமனு, இந்த மாதிரி அவகாடோங்கிற ஒரு ஃப்ரூட்டு, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெய்லி சாப்பாட்டில் நீங்கள் வந்து பருப்பு, பயிறு, கொண்டக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல செமன் வந்து ப்ரோட்டீன் சத்தில் அதிகமாகும். ப்ரோட்டீன்ஸ்னால் பருப்பில் நிறையா இருக்கும், நட்ஸில் அதிகமாகவும், செமன் அதிகமாகி குவாலிட்டி அதிகமாகி கண்டிப்பாக குழந்தை உண்டாகும். சில பேருக்கு நேச்சுரலாக சும்மா இருந்து குழந்தை உண்டாகும். ஒருத்தவங்களுக்கு ஒரு உடம்பு வாகு. அப்புறம் சில பேருக்கு உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும், நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, மடியில் லேப்டாப் வச்சுக்குவாங்க. ஸோ ஹீட்டாக இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீ வந்து வாரம் 1 நாளாச்சும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து, இது நான் ஹஸ்பண்டுக்கு தான் நான் சொல்கிறேன், பெண்கள் செய்ய வேணாம். வாரம் மேலுக்கு வந்து உடம்புக்கும் தலைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து குளிச்சிட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் அவங்க உடம்புல சூட்டில் நல்லெண்ணெய் இழுத்துடும். அப்புறம் இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் சாப்பிட சொன்னதுனால நீங்கள் சாப்பிடலாம். பெண்களுக்கு வந்து மாதம் பீரியட் வரலன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நான் சொன்ன ரெமடிஸ், இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் சாப்பிடுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம், உங்களுக்கும் ப்ராப்ளம்னா 2 பேருமே சேர்ந்து டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. 2 பேருக்கும் நல்லா இருக்குன்னா நான் சொல்கிற ஹோம் ரெமடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிசிஓடிக்கு வந்து ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா இருக்குது, எங்களுக்கு தான் பிசிஓடி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிசிஓடிக்கு நான் வந்து சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த அதிமதுர பொடி, அதை 1 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் சாப்பிட சொல்லியிருக்கேன். பீரியட் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு பாலில் போட்டு குடிக்க சொல்லியிருக்கேன். நிறைய பேர் டவுட்ஸ்க்கு என்ன கேட்குறாங்கன்னா, சேர்ந்து இருந்துட்டு வந்து செமன் வெளியாகுது, உடனே ஏந்திரிக்கலாமா, வாஷ் பண்ணிக்கலாமான்னு திரும்ப சொல்ல நிறைய வீட்டில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் சேர்ந்துருந்தாங்க கொஞ்சம் செமன் வெளியாக தான் செய்யும். நீங்கள் இடுப்பு கடையில் தலைவாணி வச்சுக்கோங்க லேடிஸு. அந்த முள்ளுக்கடுப்பு அடியில் வந்து மெலிசாக இருந்தால் 2 தலைவாணி, கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் 1 தலைவாணி வச்சுக்கோங்க. வச்சுருக்கும் போது செமன் வெளியாகாமல் இருக்கும். எல்லாமே டீப் பெனட்ரேஷன் அவங்க சேர்ந்துருக்கும் போது எல்லாமே நல்லா செமன்னாக உள்ளே போயிடும் ஆழமாக. ஸோ எழுந்திரிக்கக்கூடாது 1 மணி நேரத்துக்கு. இந்த பக்கம் திரும்பி படுக்க வேணாம். பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து நீங்கள் தூங்க வரலாம், அப்படியே தூங்கிடணும். எனக்கு கேட்டால் அதான் நல்லது. நீங்கள் திரும்பி படுக்கிறது, எழுந்திரிச்சு போகிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் லீக் ஆகும். அந்த செமன் வந்து ஊறி கருப்பை வரைக்கும் போகணும், அப்போ தான் குழந்தை உண்டாகும். சொன்ன மாதிரி பீரியட் வந்து அன்னையிலேருந்து 10 நாள் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு 10ஆம் நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் 1 விட்டு 1 நாள் சேர்ந்துருக்கலாம்.
நீங்கள் பேசிக்காக அந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு டெஸ்ட் எடுக்காமல் லேடிஸ் மட்டும் டெஸ்ட் எடுத்துருக்கோம், ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் எடுக்காமல் இருந்துட்டு குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்து உண்டாகலைன்னு வயசையும் காலத்தையும் போக்கிட்டுருப்போம். ஸோ 2 பேருக்கு டெஸ்ட் எடுத்து 2 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக குழந்தை உண்டாயிடும். அப்புறம் வந்து கர்ப்பப்பையில் இப்போ வந்து எண்டோமெட்ரியோசிஸ், பிசிஓடி இல்லை வேறு பெரிய ப்ராப்ளம், ஃபைப்ராய்டு, இந்த ரத்தக்கட்டி, இல்லை ஆண்களுக்கு வந்து விந்து குறைவாக இருக்குது, இந்த மொட்டிலிட்டி, இந்த மார்ஃபாலஜி அதெல்லாம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஆயுர்வேதிக்கு அப்படின்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நல்லா க்யூர் பண்ணுறாங்க இங்கிலீஷை விட. இங்கிலீஷ் வந்து அந்த மிஷின்ஸ்லாம் வச்சு லேப்ரோஸ்கோப்பி இந்த மாதிரி செய்யும் போது அவங்க கர்ப்பப்பையும் அந்த சினை முட்டை பையும் கொஞ்சம் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பாதிப்படையுது. அப்புறம் குழந்தை உண்டாயிடுச்சுன்னா அந்த கர்ப்பப்பையில் தங்கும் போது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் இயற்கையான என்னமோ அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதிலே ஆண்களுக்கு பெண்களுக்கு சரி பண்ணுற அளவுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க. எந்த ஒரு எலக்ட்ரிக்கும் இல்லாமல் பேசிக்காக மாத்திரை ஹெர்பல் இது அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். என்கிட்ட கேட்குறீங்க, நிறைய பேர் வந்து கேட்குறாங்க மெசேஜில், ஹோமியோபதி டாக்டர் நீங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்கள் சிட்டி உங்கள் டவுன்லேயே நிறைய பேர் இருப்பாங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் டாக்டர்லாம். நீங்கள் உங்கள் கிட்டத்தில் என்ன ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் காமிச்சிக்கலாம், அதான் உங்களுக்கு வசதி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.